அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே நிறுத்துங்க. அனு, ஐஸ்கிரீம் கடை தான் அங்க இருக்குல்ல, ஏன் வண்டி இங்கே நிப்பாட்ட சொன்ன? எனக்கு தெரியும். நான் அதுக்குள்ள போய் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன். நீ ஒரு நிமிஷம் இங்கே நில்லு, நான் அதுக்குள்ள வந்துடுறேன். சரியா? எப்படி அனு நில்லு. ஐயோ அண்ணா, எவ்வளவு ஆச்சு? 50. இந்தாங்க 50. ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சரி, இந்த Dress எங்க இருந்து வந்தது? அந்த ட்ரெஸ்க்குள்ள போட்டிருந்தேன். போலாமா? போலாமே, வா. ரொம்ப நாளா எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அதுக்கான நாள் இன்னைக்கு தான் வந்திருக்கு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அது நிறைவேறிடுச்சு. எப்ப எது நடக்கணுமோ நேரம் வந்தா தன்னால நடக்கும். ஆமாங்கா, அது என்னமோ உண்மைதான். அம்மா, இந்த கோவில்ல எது நினைச்சாலும் நடக்குமாமா? ஆமா அர்ச்சனா, எல்லாரோட நம்பிக்கையும் அதுதான். அப்ப நான் நினைச்சதும் நிறைவேறுமாமா? ராஜசேகர் அண்ணா, நான் சொல்றத கேளு. எல்லாரையும் கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பு. நீ ஒரு பிசினஸ்மேன் ராஜசேகர். ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருக்கணும்? முதல்ல ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. நீங்க எதுக்காக நான் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் வராது. ஆமாப்பா, கபடி விளையாட்டு முடியற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாமே. ஐயா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்னப்பா, நல்லா இருக்கியா? எல்லாரும் கபடி போட்டி எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கும்ல? எனக்கு என்னவோ அது இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என்னப்பா, இன்னைக்கு முழு குடும்பத்தோட தரிசனமும் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. வணக்கம். 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 நல்லா இருமா. என்ன ராஜசேகர், திடீர்னு இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி வந்திருக்க? அவன் என்ன பார்க்க வந்திருக்கான். அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு உன் தம்பிங்களுக்கு உன் ஞாபகம் வந்திருக்க. காரணம் எதுவானாலும் இருக்கட்டும். சரி தம்பி, அந்த கபடி போட்டியில் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க பெரியப்பாவுக்கும் எனக்கும் அடிக்கடி போட்டி நடக்கும். சில நேரங்கள்ல இவன் ஜெயிப்பான், சில நேரங்கள்ல நான் ஜெயிப்பேன். எங்களுக்கு சமமா விளையாடி எங்களை ஜெயிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது தெரியுமா? இந்த வருஷம் நீ வந்ததால நான் என்ன யோசனை பண்ண தெரியுமா? இந்த வருஷம் கேம்ல உன்னைய ஜட்ஜ் ஆக்கிடலான்னு, உன்னை வச்சே வெற்றியாளன் யாருங்கிறத முடிவு பண்ணலான்னு இருந்தேன். ஆனா உனக்கு தான் நிலைமை சரியில்லையே. உன் மூளை எப்போ எப்படி வேலை செய்யணும்னு தெரியாத. என்ன கார்த்திக், ராஜா அண்ணன், நீங்க எங்களை விட பெரியவர். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன பேசுறோன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்க அண்ணனுக்கு எதிராக யாரு பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நான் தான் சொல்லலையே தவிர என் பையன் ஏற்கனவே சொல்லிட்டான். இப்ப அதே விஷயத்தை நான் மறுபடியும் சொல்றேன். நீங்களா பார்த்து நடந்துகிட்டா அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. என்ன ராஜசேகர் இப்படி சொல்லிட்ட? இவன் உன் கூட பிறந்தவனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் இவனை நான் கூட பிறக்காத தம்பியா தான் பாத்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ராஜானான்னு என் பின்னாடியே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். இவனை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? இங்க பாருங்க, என்னோட பெரியப்பாவை பத்தி தப்பா பேசுற உரிமை யாருக்கும் கிடையாது. பாத்தீங்களா ஜனங்களே, பெரியவங்களை எப்படி எதிர்த்து பேசுறான்னு. போதும் போதும், சண்டைய கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இவனோட பையனுக்கு வாயால சண்டை போட தான் கத்து கொடுத்துருக்கான். ஆனா நான் வித்தைகளை கத்து கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷமா எங்க பசங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சுட்டு வராங்க. ஏன்னா என் பசங்களை நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. போட்டி நடக்கிற அன்னைக்கு வந்து பாருங்க, என் பசங்க எல்லாரும் போட்டியில எவ்வளவு அழகா ஜெயிக்கிறாங்கன்னு.
உன்னோட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி. இப்போ இந்த ஊர்ல என்னோட ராஜ்யம் தான், தெரிஞ்சுக்க. என்ன எதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்ல. என்கிட்டயும் என் பசங்க கிட்டயும் மோதுறதுக்கு. வேற எவன் ஜெயிக்க போறான்? என் முன்னாடி நின்னு பேசக்கூட இங்க எவனுக்கும் தைரியம் இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன், இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா என் பசங்க கிட்ட மோதி ஜெயிக்கிறதுக்கு?